ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு பீன்ஸ், கேரட், ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன். காரம் வேணால் அதிகமாக போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு கடல் பாசி கொஞ்சமாக வாசத்துக்காக. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா பேஸ்டாட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட 2.5 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி அதை எடுத்துக்க போகிறோம். அப்புறம் ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். அது கூட கொஞ்சோண்டு சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விடணும். ஆனியன் வதங்கினோன்னையும் அது கூட பச்சை மிளகா போட போகிறோம். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கிடணும். அப்புறம் தான் பச்சை மிளகா போட போகிறோம். பச்சை மிளகா போட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அது வதக்கினதுக்கப்புறம் காய்கறி போடணும். நல்லா ஓப்பன்லேயே வச்சு வதக்கிடலாம். வதங்கினோன்னையும் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணும். கேரட், பீன்ஸ் போட்டுட்டு நான் சோயா கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து போட்டுக்கிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டாக தேங்காய் பூ பேஸ்ட்டை நம்ம போட்டுடுறோம். போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடணும். நல்லா மூடி போட்டு வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும். இப்போ நல்லா கொதிக்குது. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த குருமா கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகும், நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுங்க, மூடி போட்டு வச்சு. இப்போ நல்லா கொதிச்சு குருமா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.